ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு மூவி மேட்ச். இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் வந்து ஒரு ஈரானியன் ஒரு த்ரில்லர் டிராமா தான். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூவை மைல் ஸ்பாயிலர்ஸோட பார்த்துடலாம். ஸோ வெல்கம் டு மூவி மேட்ச். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் Iranian political prisoners. முக்கியமான ஒரு விஷயம், அந்த மூவி டிராஸ் ஃப்ரம் ஸ்டோரிஸ் பனாமி ஹியர் ஃப்ரம் த அதர் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் டியூரிங் ஹிஸ் செகண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து இவரோட ஸ்டாண்ட்ஸ் இருந்ததுனால பல தடவை இவர் ஜெயிலுக்குள்ள இருந்து டார்ச்சர் அனுபவிச்சிருக்காரு. இவர் கூடவே சக கைதிகள் அவங்களோட பெயின்ஃபுல் ஸ்டோரிஸை தான் ஒரு படமா எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு சுவாரஸ்யமான இந்த படத்தின தகவல் என்ன தெரியுமா? பனாகி மேட் த ஃபில்ம் வித்தவுட் அபிஷியல் பெர்மிஷன் ஃப்ரம் த Iranian authorities. அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு படம், அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ, ஒரு 3 vehicles இருக்கும், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் அழகா பண்ணி, ஸோ அங்கே உள்ள ரிமோட்டான லொக்கேஷன்ஸை செலக்ட் பண்ணி சீக்ரெட்டாக ஃபில்மிங் பண்ணி ரிலீஸும் பண்ணிட்டாரு அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலே. உண்மையிலே he is a great man, ஜாஃபர் பனாகி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படம் எக்ஸ்ப்ளோர் moral dilemmas faced by the foreigner prisoner who encountered the man they believe to be their tormentor. ஸோ நம்மளை ஒருத்தன் ஜெயிலில் டார்ச்சர் பண்ண அந்த நபர் அப்படின்ற ஒரு நபரை இந்த ஃபார்மர் பிரிசனர்ஸ் இவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது உருவாகக்கூடிய அந்த தார்மீக சங்கடங்கள் இருக்குல்ல, ஸோ அதை தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயோட அந்த பேஸ் ஸ்ட்ரக்சராகவே இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளுங்க. இக்பால், அவரோட பிரெக்னன்ட் ஒய்ஃப், அவரோட அடாரபிள் டாட்டர், 3 பேர் வந்து ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க, சந்தோஷமா ஃபேமிலியோட போயிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ஆஃப்டர் இக்பால் கார் பிரேக் டவுன் இன் த மிடில் ஆஃப் நைட் after accidentally hitting a dog, he brought to the garage to have his vehicle temporarily fixed so he can drive himself and his family home. ஸோ இவங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுது, ஒரு டாகை வந்து போர் டாகை ஹிட் பண்ணிடுறாங்க ஆக்சிடென்ட்டா. ஸோ பிரேக் டவுன் ஆயிடுது, ஒரு கேரேஜுக்கு போகிறாங்க. அங்கே தான் வாஹித் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், ஒரு நபர். ஸோ அவர் வந்து இக்பாலோட வாய்ஸை ஹியர் பண்ணுறாரு. ஸோ அவர் மூஞ்சியை காட்ட மாட்டேன்றாரு. என்ன காரணம்னா, ஸோ இவர் தான் வந்து நம்மளை வந்து அந்த நம்ம பிரிசனராக இருக்கும்போது நம்மளோட சேர்ந்து இவங்களோட அவங்க ஆர்கனைசேஷனை சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாரையும் டார்ச்சர் பண்ண அந்த நபர், அந்த டார்மெண்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றாரு. வாஹித் வந்து இவரை ஃபாலோ பண்ணி போறாருங்க இக்பாலை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வாஹித் இவரை வந்து ஒரு ஒயிட் கலர் வேன் இருக்கு, ஸோ அதில் வந்து கிட்னாப் பண்ணிட்டு ஒரு ரிமோட் லொக்கேஷன் அங்குள்ள டெசர்ட் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போய் ஸோ இவரை வந்து பரி ஹிம் அலைவ், ஸோ இவர் உயிரோட புதைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. முக்கியமான ஒரே ஒரு அடையாளம் என்னன்னா, ப்ராஸ்தட்டிக் லெக் இருக்கும் இவங்களை டார்ச்சர் பண்ணவங்க அந்த அத்தாரிட்டிஸ்க்கு. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு, ப்ராஸ்தட்டிக் லெக் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. பட் ஆனா இக்பால் என்ன சொல்றாருன்னா, நான் கிடையாதுப்பா, ஐடென்டி வேணா செக் பண்ணிக்கோ அப்படின்னு கத்துறாரு. பட் வாஹித் கேட்கிற மாதிரியே இல்லை. சரி, வாஹித் அப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இவரை அங்க வேன்ல உள்ள டூல் பாக்ஸ்ல லாக் பண்ணி, ஸோ அந்த வேன் எடுத்துட்டு தன்னோட இருந்த அந்த பிரிசனர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள தேடி போறாரு. ஸோ ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவனை கில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரி. முக்கியமான ஒரு விஷயம், த ஸ்ட்ரென்த் ஆஃப் பனாகி ஃபில்ம் மேக்கிங் lies in its ability to effortlessly conjure up increasing absurd situation until the drama verges on dark comedy. வாஹித் மபுசரி அவரை பத்தி சொல்லணும்னா, அவரோட போர்ட்ரேயல் இருக்குல்ல, a man wrestling with his conscience and the desire for revenge is the emotional core of the film, expertly mirroring the audience own uncertainty அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது அவரோட மனசாட்சிக்கு பழி வாங்குதல், அப்புறம் அவரோட அந்த ஹியூமனிட்டி, இது ரெண்டுக்கும் நடக்கிற போராட்டம் இந்த படம் ஃபுல்லாவே வந்து இவரோட பர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வந்திருந்தாரு. இந்த மெயின் கேஸ்ட்லேயே வந்து ஒரு லோன்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்னா அது இப்ராஹிம் அசீசி தான். ஒரு பெனட்ரேட் அண்ட் ஹாண்டிங் பர்ஃபார்மன்ஸை அந்த ஒரு ஆம்பிகியஸ் கேப்டிவா கொடுத்துருக்காரு. ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் தான். இந்த படத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் 20 minutes அப்படின்றது ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பா இருந்தது. ஒரு 2 implausible பிளாட் ட்விஸ்ட்டுமே இருக்கு. இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இந்த படத்துல பிரச்சனை எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல ஒன்ஸ் இவங்க டிசைட் பண்றாங்களே இவரை கில் பண்ணணும்னு, அதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எக்ஸசிவா இருக்கு. ஸோ அது கொஞ்சம் இந்த படத்தை ஸ்லோ டவுன் பண்ணதான் செய்தாங்க. இந்த பிரிசனர்ஸ் இருக்காங்களே இவங்கெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அதை வந்து விசுவலா கன்வே பண்ணணும். பட் அதெல்லாம் ஒன்லி டயலாக்ஸ்ல தான் சொல்றாங்க. ரீசனுமே சரி நமக்கு அந்த அளவு ஒரு இம்பாக்டபுளா இல்ல. அந்த விஷயத்தை வந்து இம்பாக்ட்ஃபுல்லா சொல்லணும், இவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க பிரிசனர்ஸா இருக்கும்போது. ஸோ நம்ம நிறைய வேர்ல்டு வார் படம் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த விக்டிம்ஸ் வந்து அந்த டார்மெண்டரை ரிவெஞ்ச் பண்ணும்போது ஸோ அந்த விக்டிம்ஸ் எந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத டீட்டெயிலிங்காக காட்டுவாங்க. பட் இதில் அந்த டீட்டெயிலிங் இல்லை. ஸோ அது கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியும் இல்லை இவங்க கடத்துறத. ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த படத்தில் உள்ள அந்த ஸ்லோ பேசிங் ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ ஈரான் படங்கள் எப்பவுமே வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியாக இருக்கும், அதனாலேயே ஸ்லோ பேஸாக இருக்கும். ஸோ
ஈரான் படங்கள் விரும்பி பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். படத்துல வந்து அன்பே சிவம் படத்துல வர அந்த கிளைமேக்ஸ் அந்த சீன் இருக்குல்ல, அதாவது ஒருத்தனை கொலை பண்ண வந்துட்டு நீங்க இங்க இருக்காதீங்க, தப்பிச்சு போயிருங்க, உங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அந்த சொல்லிட்டு போவார்ல. ஸோ அதை வந்து ஒரு ஒன்லைனா எடுத்து ஒரு ஃபில்ம் மேக் பண்ணா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இந்த படத்துல தேர் இஸ் நோ நியூரிட்டி செக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் வயலண்டான கண்டென்ட் இருக்கு. ஸோ 18+ தான் பெட்டர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.